லக்ஸ், டாக்டரை வந்து வருணை செக்அப் பண்ண ஓகே சொல்லு. மேடம். வருண் ஓகேனா வீட்ல வச்சே பாத்துக்கலாம். ஆ. ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னவோ அதை பண்ண சொல்லு. ம் சரிங்க மேடம். ம். ஆமா சித்தி, இந்த சாரா உயிரோட தான் இருக்காங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி அவளை இங்க வர வச்சீங்க? எல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன். வானதி, இத வாசல்ல கொட்டிட்டு வாமா. ஆ. வாங்க, வா உள்ள வாங்க. வா. பாத்து பாத்து. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம். சரியா சாப்பிடாம கொள்ளாம உடம்பு வீணா போயிருக்க. அவன் அப்படிதாம்மா சொல்லுவான். நீ போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வா. டாக்டரை போய் பாத்தியா கௌதம்? என்ன சொன்னாங்க? 2 நாளைக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. இனிமேல் டயத்துக்கு சாப்பிடணும். இப்படி பட்னியெல்லாம் கிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. இந்தாங்க குடிங்க. ஐஸ்லாம் எதுவும் போடல வெண்ணிலா? குடிங்க வரும். டேய், ஜூஸ் தானே, குடிடா குடிடா. எனக்கு போதும். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கௌதம் கூட்டிட்டு போ. இல்ல வேணாமா, நானே போய்க்கிறேன். பரவாயில்ல கௌதம், கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. வா. வெண்ணிலா நில்லு. என்ன உன் பிரச்சனை? எல்லார்கிட்டயும் பேசுற, நான் பேசினா மட்டும் என்கிட்ட பேச மாட்டேங்கிற. நீங்க என்கிட்ட பேசாதீங்க அத்தை. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? ஏன் மேலையா? ஏன்? ஏன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? சொல்லாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொன்னாதானே தெரியும். லீலாவதி அத்தை அவ்வளவு தூரம் கோவப்பட்டு பேசி என்ன போன்னு சொல்லும்போது நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ அந்த நிமிஷம் நீங்களும் நான் வருணுக்கு ஏத்தவ இல்லைன்னு நினைச்சிட்டீங்கல்ல அத்தை. அதனாலதான் நான் கோவமா இருக்கேன். நான் இங்க இவ்ளோ கோவமா இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் உன் கோவத்துக்கான காரணமா? உன்னை திட்டினது அக்கா தானே? நீ நியாயமா அக்கா மேல தானே கோவப்பட்டிருக்கணும். என் மேல கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? எல்லா விஷயத்திலயும் தப்பு சரின்னு கரெக்டா முடிவெடுக்கிறது நீங்க தானே. லீலாவதி அத்தை பேசும்போது நீங்க அமைதியா இருந்தத என்னால தாங்கிக்க முடியல. நான் உங்ககிட்ட தான் சண்டை போடுவேன். உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? நீங்க தானே எனக்கு எல்லாம். நீங்களே என்னை விட்டு கொடுத்துட்டு அமைதியா இருந்துட்டீங்கல்ல. அட மண்டு, அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டு கொடுத்துருவேனா? அக்கா சொல்லிட்டாங்கன்னு உன்னை போக தான் விட்டுருவேனா? ஹாஸ்பிட்டல்ல வருண அந்த நிலைமையில பார்த்ததும் அக்காவால ஆதங்கத்தை தாங்கிக்க முடியல. கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால நானும் இந்த பிரச்சனைய பெருசாக்க வேண்டான்னு அமைதியா இருந்துட்டேன். சும்மா நீங்க சமாளிக்காதீங்க அத்தை. எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தையாவது நீங்க பேசியிருந்தீங்கன்னா நான் இவ்ளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்க அமைதியா இருந்துட்டீங்கல்ல. நான் அமைதியா இருந்ததுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கு. நீ எதுக்கு அமைதியா இருந்த? எனக்கு அதுக்கு பதில் சொல்லு. அந்த நேரத்துல என்ன பேச சொல்றீங்க? உனக்காக யாரு பேசுறாங்களோ இல்லையோ, நீ இல்ல முதல்ல பேசிருக்கணும். நீயே பேசலன்னா யார் பேசுவா? அக்கா உன்னை போக சொன்னா நீயும் போற. நான் எதுக்கு போகணும்னு நீ கேள்வி கேட்டிருக்கணும். கேட்டியா? உங்க வீட்டு மருமகனா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிருக்கணும்ல.
இந்த குடும்பத்துல எனக்கும் அக்காவுக்கும் என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் இருக்குன்னு சொல்லிருக்கேன்ல. அந்த உரிமையை நிலைநாட்டாம மக்கா இருந்துட்டு என் மேல கோவப்படுறியா? நியாயமா பார்க்க போனா நான் தான் நீ உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அக்கா சொன்னதும் போறாளேன்னு உன் மேல கோவப்பட்டிருக்கணும். படவா? சொல்லு. சாரி அத்தை, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க மேல நான் கோவமே படமாட்டேன். உனக்கு இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நான் பக்க பலமா இருப்பேன். என்னம்மா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுலப்பா, நீ உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா, என்ன ஆச்சு? சொல்ல அண்ணாமல, இவ சொல்றது உண்மையா? இவதான் சாரா செத்துட்டதா பொய் சொல்ல சொன்னாளா? இங்க நடந்த இவ்ளோ பிரச்சனைக்கும் இவதான் காரணமா? வான்மதி செம்மையா மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. லீலாவதி, என்னாச்சு உனக்கு? என்னென்னமோ சொல்ற? நான் சொல்லலங்க, இவதான் இவளோட வாயால சொன்னா. சாரா செத்து போயிட்டதா வருண் கிட்ட பொய் சொல்ல சொல்லிருக்கா. அண்ணி என்னாச்சு? ஆமா தம்பி, இந்த விஷயம் ஏற்கனவே அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அண்ணாமலை இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டா. அண்ணி சொல்றது உண்மையா? இந்த விஷயம் முன்னாடி உனக்கு தெரியுமா? சொல்லு அண்ணாமலை, தெரியுமா? தெரியுங்க. அப்புறம் ஏன் எங்க கிட்ட சொல்லல? எதுக்காக மறைச்ச? வான்மதி எதுக்காக அப்படி பண்ணா? இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான். அப்பா, இத்தனை நாள் இவன் நம்ம கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிருக்காளா? சொல்லு, ஏன் அப்படி பண்ண? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், என்னை இப்படி ஏமாத்திட்டியடி. எதுக்காக இப்படி பண்ண சொல்லு. என் பையனுக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இவளை இப்படி பண்ணிட்டாளே. என்ன வான்மதி அமைதியா இருக்க? ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சாராவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவ கூட சேர்ந்து இப்படி ஒரு டிராமா பண்ண? சொல்லு வான்மதி, சொல்லு.